നമസ്കാരം ഞാൻ ഡോക്ടർ സുജിത് കുമാർ മുല്ലപ്പള്ളി മെഡിക്കൽ ഓങ്കോളജിസ്റ്റ് അപ്പോളോ പ്രോട്ടോൺ ക്യാൻസർ സെൻറ്റർ ഇന്നിവിടെ ഫംഗ്ഷനുടെ പേര് മ്യൂസിക് തെറാപ്പി ഇൻ ക്യാൻസർ പേഷ്യൻസ് லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம மியூசிக் தெராப்பி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் மாதிரி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் அவரோட மைண்டில், அவரோட ஆங்ஸைட்டியில், அவரோட டிப்ரெஷனில் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு வேண்டிய எத்திக்ஸ் கமிட்டி அப்ரூவல் வாங்கின அப்புறம் தான் ஒரு ப்ரோட்டோகால் ஸ்டார்ட் பண்ணுது. இதோட இம்பார்ட்டன்ஸு ஏஐ ட்ரிவன் மியூசிக் தெராப்பி தான். அப்போது ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது ரொம்ப ஆൾക്കാർക്ക് ஆங்ஸைட்டி இருக்கும், டென்ஷன் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பண்ணது, அவர் வரும்போது அவரோட பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் அவரோட ஆங்ஸைட்டி லெவல்ஸ் எത്രன்னு மெஷர் பண்ணி, அதுக்கப்புறம் ஏஐயோட ஆப் தான் இருக்குது, எக்கோ கேர். அவரோட ஆப் வச்சு அவருக்கு மியூசிக் தெராப்பியோட 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். 30 மினிட்ஸ் கண்டினியூஸ் மியூசிக் கேட்டதுனப்புறம் அவரோட ஆங்ஸைட்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது, அவரோட ஹார்ட் ரேட்டு, பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து அதுதான் மெஷர் பண்ணி ரிசல்ட்ஸ் வரும். இப்போ 50 பேஷண்ட்ஸ்க்கு தான் பண்ணியது. அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்ஸில் 50% பேஷண்ட்ஸ்க்கு மியூசிக் தெராப்பிக்கு அப்புறம் ரொம்ப ஆங்ஸைட்டி லெவல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. தே ஃபீல் பெட்டர், தே ஃபீல் ப்ளசன்ட். அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ரொம்ப காமாக இருக்குது. அவருக்கு தே ஃபீல் க்ளோஸ் டு த ஃபேமிலி, தே ஃபீல் சம் ரிலீஃப் இன் தேர் டென்ஷன். அதெல்லாமே அவர் கேட்டது. அப்போ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருக்குமே தெரியும், ஆங்காலஜி ட்ரீட்மெண்ட்டில் கீமோதெராப்பி, ரேடியேஷன் எல்லாமே பண்ணும்போது ரொம்ப ஆங்ஸைட்டி. மியூசிக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மியூசிக் தெராப்பி மாதிரி பண்ணும்போது ஒரு 30 மினிட்ஸ் மியூசிக் ட்ரீட்மெண்ட் டைமில் பண்ணும்போது இட் ரியலி பெனிஃபிட்ஸ் தேர் மைண்ட். நம்மளோட ட்ரீட்மெண்ட்டில், ஆங்காலஜி ட்ரீட்மெண்ட்டில் மைண்டோட ப்ளசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாட் ஓன்லி த ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட்ஸ் நல்லதாகிட்டு வரும், அதுக்கு டைம் எடுக்கும். பட் டியூரிங் ட்ரீட்மெண்ட் ஜேர்னி கூட ரொம்ப நல்லதாக இருக்கணும். ஜேர்னி கூட ரிலீஃப் ஆகிருக்கணும், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஆங்காலஜிஸ்ட் நிலையில் ஆங்காலஜிஸ்டோட ஃபஸ்ட்டு ஜாப் அதுதான், மைண்ட் பீஸ்ஃபுல் ஆக்கிட்டு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். அதுக்கு மியூசிக் தெராப்பிக்கு ரொம்ப ரோல். ஆப் வச்சாலும் எல்லாம் இப்போ நீ இன்ட்ரெஸ்டட் மியூசிக் ஏஜ் ஆயிருந்தாலும் ஒரு டெய்லி ட்ரீட்மெண்ட் டைமில் மியூசிக் எடுக்கும்போதும் பெட்டர். மியூசிக் தெராப்பி பண்ணியாலும் இல்லையிலும் டெய்லி மியூசிக் மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த், ரொம்ப ரெஸ்ட். അപ്പോൾ இதுதான் மெசேஜ் இன்னைக்கு. ഈ മന്ത് ക്യാൻസർ അവയർനെസ് മന്ത്. ഈ മന്തோட தீம் யுனைடெட் பை யுனிக். எவ்ரி கேன்சர் பேஷண்ட் யூனிக்காக இருக்குது, அவருக்கு யூனிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் மியூசிக் ஒரு காமன் பாண்டு. அது பேஷண்ட்ஸ்க்கும் அவரோட ஃபேமிலிக்கும் அவரோட டாக்டர்ஸ்க்கும் எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ஸ், ப்ளசன்ட்னஸ் கொடுக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரீட்மெண்ட் ப்ளசன்ட் ஆகும்போது கண்டிப்பாக ரிசல்ட்ஸும் பெட்டராக இருக்கும். அதுதான் மெசேஜ். இந்த மியூசிக் தெரப்பி கொடுத்து எத்தனை கேன்சர் பேஷண்ட்டை நீங்கள் க்யூர் பண்ணுவீங்க? இது கிளியர் ஆகணும். மியூசிக் தெராப்பியோட எய்ம் க்யூர் அப்படி அல்ல. க்யூருக்கு இப்போ ஸ்டேஜ் வேறையாக இருக்கும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. அதுக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். மியூசிக் தெராப்பியோட எய்ம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவர் ப்ளசன்ட் ஆகிருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். ஸோ தட் அவரோட ட்ரீட்மெண்ட் ப்ளசன்ட் ஆகிருக்கணும். இப்போ மியூசிக் வச்சு கேன்சர் க்யூர் பண்ண முடியல, பட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அதோட எஃபெக்ட்ஸு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ், அதோட ப்ராப்ளம்ஸு கம்மியாக்க முடியும். தட் இஸ் த திங். கேன்சர் இப்போ மியூசிக் தெரப்பி வச்சு மட்டும் கேன்சர் க்யூர் ஆகும் அப்படி அல்ல. ஜேர்னி இம்ப்ரூவ் ஆகும், அவரோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட் கேன்சரோட வேணும். அது கீமோதெராப்பி, ரேடியேஷன், சர்ஜரி, இம்யூனோதெராப்பி அதெல்லாமே பண்ணணும். அது கூட மியூசிக் இன்டகிரேட் பண்ணணும். அது ஒரு இன்டகிரேட்டட் தெராப்பி, அது ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச். ஒன்லி மியூசிக் தெராப்பி இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இட் இஸ் டு பி இன்டகிரேட்டட் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுதான். பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் ஸ்டார்டிங்கில்? அது கேன்சர் ரொம்ப வேறு இருக்குது. இப்போ பிரெஸ்ட், இப்போ ஃபீமேல்ஸில், லேடிஸில் பிரெஸ்ட் கேன்சர் தான் மோஸ்ட் காமன். அப்படி இருக்கும்போது பிரெஸ்ட் கேன்சர் மோஸ்ட் காமன் இருக்கும்போது கட்டி, மெயின்லி பிரெஸ்ட்டில் கட்டி, அதுக்கு பெயின் இல்லாமல் கட்டி இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ எல்லா கட்டியுமே கேன்சர் இல்லை. அவுட் ஆஃப் 10, 2 or 3 மேபி கேன்சர். அப்போ அது கட்டி இருந்தாலும் அது நியர்பை கைனகாலஜிஸ்டாக இல்லை ஃபேமிலி டாக்டரை பார்த்து எக்ஸாமின் பண்ணி பயாப்சி எடுத்து தான் பண்ணணும். அப்போ பிரெஸ்ட்டுக்கு அது நிப்பிள் டிஸ்சார்ஜ், பிளட் டிஸ்சார்ஜ், அதெல்லாமே போன் பெயின் அது வரும். லங் கேன்சர் ஆகும்போது கண்டினியூஸ் காஃப், அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும் காஃப், எஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸில். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் டியூமர் ஆகும்போது வெயிட் லாஸ், இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், அதெல்லாம் பிளட் மோஷனில் பிளட்டு, அதெல்லாமே சிம்டம்ஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் ஏது கேன்சர், அது மாதிரி தான் சிம்டம்ஸ் வரும். அதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது சார் கேன்சர்? கேன்சருக்கு 4 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொல்லும்போது சின்ன கட்டி எல்லாம் சின்ன சிம்டம்ஸு, ஸ்கேன் பண்ணும்போது வேறு எதுவுமே ஸ்ப்ரெட் இல்லை, அதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ஆகும்போது கட்டி நியர்பை ஏரியாவில் கிளான்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது செகண்ட் ஸ்டேஜ்.
தேர்ட் ஸ்டேஜில் கட்டியோட சைஸ் பெருசாகும்போது அல்ல நோட்ஸ் பெருசாகும்போது தான் தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் மீன்ஸ் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அவருக்கு வேறு பிளட் வழி இப்போ சப்போஸ் கேஸ்ட்ரிக் கேன்சர் லங்ஸில் போகும்போது ஸ்டேஜ் 4. அப்போ ஃபோர்த் ஸ்டேஜ் தான் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 க்யூரபிள், ஸ்டேஜ் 4 கண்ட்ரோலபிள், சிம்டம்ஸ் கண்ட்ரோலபிள், லைஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 4 சொல்லும்போது 3 months 4 months எல்லாம் இப்போ ஸ்டேஜ் 4லும் 5 years 6 years சர்வைவல் இருக்குது. அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுதான் ஓகே. கேன்சர் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் இருக்காது? கரெக்ட். இன்சூரன்ஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் தான் பேஷண்ட்ஸ் ட்ரை பண்ணி இப்போ இப்படி எவ்வளோ ப்ராட்டோன் எல்லாம் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70% இன்சூரன்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கிய விஷயம்தான். பிகாஸ் எல்லாருக்குமே லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை. பட் இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. இப்போ ഞാനിപ്പോൾ 15 years ആയിരിക്കും ഓങ്കോളജിയിൽ 2009 തൊട്ട് இப்போ தான் இருக்குது. டெஃபினெட்லி கேன்சர் இன்சூரன்ஸ் இன்க்ரீஸிங் ஆயிருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் சிஎம் ஸ்கீம் ஆയാലും பிஎம் ஸ்கீம் ஆയാലും ஸ்டில் ஒரு பர்சனல் ஹெல்த் ஸ்கீம் கண்டிப்பாக வேணும். கேன்சர் பேஷண்ட் என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்க கூடாது? ட்ரீட்மெண்ட் ஃபுட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூசி ரொம்ப மித்ஸ் இருக்குது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பற்றி. கேன்சருக்கு எல்லா ஃபுட்ஸும் ஓகே எக்ஸப்ட் ரெட் மீட் சொல்லும்போது மட்டன் பீஃப் மாதிரி ரெட் மீட் வேண்டாம். ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்ஸ் வேண்டாம். இப்போ சுகர் பற்றி ரொம்ப ஆൾക്കാർക്ക് மித் இருக்குது. டயபெட்டிக் பீப்புள் கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோல் வேணும். இப்போ டயபெட்டிக் அல்லையா கொஞ்சம் சுகர் டீ காஃபி எடுத்தாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஃப்ரைட் ஃபுட்டு, ரெட் மீட்டு, அதுபோல் ப்ரொசஸ்டு ஃபுட்டு இப்போ மைதா அது மாதிரி இல்லது வேண்டாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தாராளம் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், ஸ்ட்ரெஸ் கம்மியாக்கணும், யோகா எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படி ப்ராப்ளம்ஸ் இல்லை. வெஜிடேரியன் ஓகே, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் ரெட் மீட்டு, ஷவர்மா, ஃப்ரைடு அது மாதிரி பார்பெக்யூ டைப்ஸ் ഒക്കെ அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக பெட்டரு. ஹோல் ஃப்ரூட்ஸு, ஹோல் வீட்டு, பிளாக் ரைஸ் எல்லாம் பார்பாயில்டு ரைஸ், ரொம்ப ஃபைன் ஆயிட்டுள்ள ரைஸ் வேண்டாம். மைதா மாதிரி எதுவுமே வேண்டாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.